4 road Zen Hotel. Straight. இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டார் போல ஃபுல் திங். ஹியரா KTM showroom. वही आएगा. Yeah. KTM service Ladakh. இருக்கிறாரு bro. KTM service தமிழ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்க? யார்கிட்டயும் பேசல, இங்கே தான் GoPro. But we just ran out of rear shock absorber now. What is selling? No, I think the oil's just gone. Oil is just gone now. Yeah. So nobody will redo all this seal over here. Okay. We just have to replace it over here. Yeah, you have the spare? No, we'll check. We just ran out of it. But we'll check. I don't think. Okay, This will run until Chandigarh if can able to. But be safe on potholes. All this. Potholes. Okay, yeah, it's jumping. பள்ளத்துல விடாம போக சொல்லுங்க. What is that? Secret? Yeah, see, a trick. Nothing secret, bhaiya. Just speaking. You don't get any locals. Yeah, you are recording. You are recording. Yeah, recording. எப்படி அவனுக்கு பொண்ணு கிடச்சிட்டிங்கன்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயிரா நான் எனக்கு ஒன்றும் கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். ப்ரோ பார்த்துக்கலாம், பாலா கூப்பிட்டாரு கைஸ். நம்ம பாலா லேல இருக்காராம், தலை லேல இருக்காராம். எனக்கு இப்போ நியூஸ் வந்தது. நான் போஸ்ட்லாம் பார்க்குறது இல்லை, தலை லேல தான் இருக்காராம். ஐயோ தலையை பார்க்கணுமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு லடாக்கில் தான் இருக்காராம் தலை. ஐயோ எனக்கு பார்க்கணுமே அப்படின்னு. மைக்குக்காக கேட்குதானே தெரியல. நான் பாட்டில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டு கேட்போம். KTM ஷோரூம் ஐயா, KTM शोरूम घुमा ले मार्केट ले. KTM का शोरूम ले में है ही नहीं. ले नहीं, is there now. Okay, where ले मार्केट. Huh? I don't know, sir. Oh, you don't know? Yeah, no. What you said? Okay, 4 road Zen Hotel, near Zen Hotel. Okay, 4 road Zen Hotel near Zen Hotel. Thank you. என்னம்மா? ஓகேடா குருமா அவன். ஓகே கைஸ், Zen Hotel போயிட்டு இப்போ வண்டியை கொஞ்சம் பார்ப்போம். ஐயோ வழி தெரியலையே ஐயா. 4 road Zen Hotel 4 road Zen Hotel. Straight. Okay. இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டார் போல ஃபுல் திங். இதுதான் கைஸ் லைப்ரரி, நம்ம புஷோட லைப்ரரி தான். தஷ்கூலா லைப்ரரி, பைக்கர்ஸ் ரைடிங் கியர்ஸ். இன்றைக்கி வண்டிக்கு கொண்டு மாற்றிடணும்னு வச்சுங்க. ஸ்டாண்டு வேறு லெவலு, அசால்ட்டு காட்டலாம். பாருங்க பாப்பாடி கேட்போம், நல்லா காட்டுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 4 road Zen Hotel லெஃப்டா? லெஃப்ட். ஓகே, லெஃப்ட்டில் தான் இங்கே இருக்குது கைஸ். அதுதான் லே பேலஸ். அப்படி பாருங்க, அதெல்லாம் ஒரு இதுதான். அதெல்லாம் அதிசயமே அகந்து போகும் நீ அந்தன் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும். 4 road Zen Hotel, you know? 4 road Zen Hotel. KTM showroom. Zen Hotel is आगे जाके एक वो है. नहीं हिंदी मालूम. There's a rolling the spare wheel. You'll have to take turn inside. Okay. Once you can ask anyone. Okay, fine. ஏதோ ஒரு குருமா. இதே உள்ள வந்தாலே கைஸ் பெண்கள் அப்படியே சும்மா கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு ஓ கல்லூரி சாலேன்ற மாதிரி ஆயிடுது எனக்கு. தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குடிக்கணும். ஐயா 4 road Zen Hotel. KTM showroom. வண்டி ஹீட் ஆகுது கைஸ் பயங்கரமாக. கூலண்ட்டை ஒன்று மாற்றி விட்டுடலாமா? இப்போ குருமா ஓகே தான் சரி எப்படின்னா பையா. Zen Hotel வாயவே திறக்க மாட்டார் அவர். புல்தி அவர் ஒரு புல்தி, இந்த ஊர் புல்தி அவர். என்னோட கை தான் காட்டுறாரு. சரி கைஸ், Zen Hotel போய்ட்டு KTM showroom பார்த்துட்டு Go straight. Okay. There will be a link road. Either you can go through a link road or left. Straight go, link road. You will touch the main road.
Go straight on the right side. There will be a KTM. KTM. What is the name of the street? Street. Ah. Street. This street, Shenam Street. It's That is for hotel name Zen Road, ah? Ford Road. Ah. This is Zen Hotel Road. Zen Hotel Road. Zen Hotel Road, KTM. Yeah. Okay. You are going there? Yeah. No. ஓ நாலு நாள் கூட்டு போக முடியாது போகிறா குருமா மாதிரி பண்ணுறானுங்க ஆமாம் ஹீரா KTM शोरूम हाँ वही आएगा या यहाँ से सीधा जाओ सीधा वा हाँ तो फिर मेन रोड आएगा हाँ वहाँ से थोड़ा टर्न ஓகே தேங்க்யூ அவங்களே ஹாய் காட்டி நின்று கேட்குறாங்க நான் கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டேன் அவங்களே ஹாய் காமிச்சு நின்று என்னன்னு கேட்குறாங்க நல்லவங்க போல் ராயல் ரெசிடென்சி இதுக்குள்ளே எங்கடா வச்சிங்க ஷோரூம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க குருமா பாய்ஸ் இங்கேருந்து நான் எப்படிடா சென் ஹோட்டல் போய் அங்கே வந்து லடாக்கில் இருக்கிற எல்லா தெருவையும் சுற்றினேன் கைஸ் நான் ஒரு தெருவையும் உள்ள நான் லேவில் இருக்கிற மொத்த சந்தூலையும் போந்தேன் பாருங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க குருமா இதெல்லாம் குருமா தான் இதெல்லாம் ரோடே கிடையாது இதெல்லாம் குருமா சரி கைஸ் நான் போய் KTM பார்க்குறேன் வண்டி பம் தூக்கி போட்டுது ஆஹா ஆரஞ்சு டிஷர்ட்டு KTM பாய்ஸ் நினைக்கிறேன் KTM Zen Hotel மெயின் ரோடு Zen Hotel டிசைடா எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிச்சு பாருங்க ஆண்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி 500 மீட்டர்னார் அவர் KTM சர்வீஸ் லடாக் ஓ வாவ் கைஸ் இதான் கைஸ் KTM சர்வீஸ் லடாக்கு பையா ஓப்பன் த கேட் பையா சிரிக்கிறாரு ப்ரோ KTM சர்வீஸா தமிழ் எப்படி கண்டுபிடிச்சிங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க யார்கிட்டையும் பேசல இங்கே தான் கோப்ரோவில் ப்ரோ நீங்கள் தமிழா ப்ரோ KTM ஷோரூமா இல்லை அவர் தான் ஓனரு உங்கள் வண்டி தான் பார்க்குறாரா என்ன வண்டி ஓகே இதாங்க KTM ஷோரூம் லடாக்கு எங்கே போயிட்டு வரீங்க ப்ரோ நீங்கள் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தேன் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் நான் ரீசெண்டாக பைக் இங்கே இருந்தது 2 months ஓகே இல்லை இப்போ நீங்கள் இப்போ இங்கே எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் எங்கேயும் இல்லை இனிமேல் தான் பிளான் ஓகே இப்போது என் பைக்கில் 4 காய்ச்சி ஒட்டிச்சு இப்போ பேக்கில் சரி சஸ்பென்ஷனு அது அவர்கிட்ட இருக்குதான்னு கேட்குங்களேன் ஸ்பேர் மட்டும் என்னாச்சு 4க்கு பேக் சஸ்பென்ஷன் ப்ரோ உடச்சிக்கிச்சா உடச்சிக்கல ஆயில் லீக் ஆயிடுச்சு there's a leak in the rear suspension rear suspension bro he's asking if you have the spare Yeah, we'll manage it, but we just ran out of rear shock absorber now. What is selling? No, I think the oil is just gone. Oil is just gone, na? Yeah. So nobody will redo all this seal over here. Okay. We just have to replace it over here. Yeah, you have the spare? No, we'll check. We just ran out of it, but we'll check. I have some two of them, but recently so many cases of same like this on. Okay, can you check that, bhaiya? நீங்கள் எக்ஸ்பெல்ஸும் பண்ணுவாங்களா ப்ரோ எக்ஸ்பெல்ஸும் பண்ணுவாங்களா எல்லா வண்டியும் பண்ணுவார் பார்ட்ஸ் இருந்தால் பண்ணுவார் அதான் பிரச்சனைங்க நான் இதுலேருந்து இங்கேருந்து வரேன் ப்ரோ நான் பாங்கவங்களை உடச்சிக்கிச்சு உம்லிங்களா போயிட்டு அங்கேருந்து வரேன் உம்லிங்களா எந்த வழியாக போனீங்க இல்லை போயிட்டு இந்த பக்கம் போகும்போது நூறுங்களா வரும்போது போட்டு விட்றாங்களா விட்றாங்க எப்படி வெதர் எப்படி இருக்காங்க ஹாண்ட்லாம் அப்போ ரொம்ப கோல்டாக இருக்கு இது 200 தானே ப்ரோ 500 यस ओ उसका कुछ करो ना हो तो हाँ शिम तो नहीं होगा मेरे पास लाओगे बोलो ना हाँ इसी हफ्ता बोलते 2 महीना हो गया भैया और ठीक है फिर not it's not there not there. So what is alternative bhaiya Alternative let me change चलेगा if you do something means I'll go to Manali bhaiya I'll change in Chandigarh இங்கேருந்து எவ்வளோ பேர் வரும் அது இங்கேருந்து சண்டிகர் in Chandigarh 3 days ஆகும்
மணாலி 2 days. மணாலிலேருந்து சண்டிகர் வந்து எவ்வளோ டேஸ் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்னு கேட்குறேன். அரௌண்ட் 1000 வரும்ல, 700 வரும், 800 to 900 800 வரும். சண்டிகர் டு மணாலி 300 வரும். Lee is like 500 550. Leh to Manali. That is like GP shift, bhaiya. What is this? GP shift means first gear this side, bhaiya. Okay. I changed the pattern. That's what I'm thinking. Yeah. Everybody confuses. But very hard to find, man. Huh? To do the rear shock absorber. You leaving now towards Manali? Yeah. Okay. We just run out now. Seriously. How much it will be the cost? It's only cost like $6,000. That's all. 6,000. Even this KTM also doesn't got the rear shock absorber. It's Okay. coming less from the showroom itself, you know. So you have any alternative for that? Because any second-hand spares? No, I don't think. Okay, This will run until Chandigarh if can able to, but be safe on potholes. All this. potholes. Okay, yeah, it's jumping. பள்ளத்துல விடாம போக சொல்றேன். That's all. நார்மலா சண்டிகர் வரைக்கும் போவோம், பள்ளத்துல விடாம போக சொல்றேன். Or else, na, we just stay for 2-3 days. We can manage, but it will. No, take bhaiya, some- that will cost me more, bhaiya. Yeah, that will cost you more again. For transportation, you have to pay like 15 to 2,000 rupees, and then after, you know, it will be better. You leave now. Yeah. You go slow. You just stay nearby in what we say, Pang or Sarchu somewhere. Okay. Today. And It will be too late. சூடு டைமோ இல்லை, நீ இங்கே இருந்துடுறேன் ப்ரோ. நாளைக்கு காலைல எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் நான் மணாலி இறக்கிறேன் வண்டியை. அதுமே போக முடியாது, இந்த கண்டிஷனில் போக முடியாது உங்களால். அட்லீஸ்ட் ஜிஸ்பாவதே இறக்கிறேன். சர்ச்சு போகலாம். இப்போ பிரச்சனை இல்லைன்னா பள்ளத்தில் வேகமாக போக முடியாதுல்ல. போக முடியாது. ஆமாம், ஒரே இல்லை அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அதனால தான் இப்போ ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ரெடி வந்து நர்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். வண்டி இப்போ வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி அதை வந்து நர்ஸ் பண்ணிட்டு போகணும் நீங்கள். I have no bike like this now. That one also seems, and you can check it also, okay? Yeah, same like yours. It's like. We can remove from that, huh? No. Oh, that also gone, huh? That was also அதே gone. பிரச்சனை தான் இருக்கும். Okay. Or else what we can do, I can remove it and give it to you. Yeah, I can understand. I can do that. But I can understand. this one also. But I don't think there's because see. See here, bhaiya. See here. Yeah, I know. Yeah, it's getting in. No, It's my spine. My spine is paining. You can do anything alternative now. Nothing will happen. If the seal is broken, gone. In Delhi, Chandigarh, you can repair it, but not over here. Oh, Chandigarh can repair also, no? Yeah, you can repair also. Then I'll go to Chandigarh. Yeah. Okay? Better you live. Yeah. Alright then. I'm really sorry for not. No, thank you, bhaiya. No, that's okay. No problem, bhaiya. Even I got the. It's actually. Sorry, Ashu. Yeah. சரி, ஓகே. நான் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, சார்ஜ் மட்டுமா போட முடியுமா? 5 நிமிஷம் ப்ரோ. Charge you want to? புட் சார்ஜ் ப்ரோ. Like what? See. Wait. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல ப்ரோ? ஓகே கைஸ். What is that secret? Yeah, see a trick. Nothing secret, bhaiya. Just speaking. You don't get any locals. Yeah, you are recording. Huh? You are recording. Yeah, recording. பயப்படுறோம். என்ன தெரியுமா கைஸ் சொல்கிறாங்க, உனக்கு எப்படா இங்கே லோக்கலில் பொண்ணு கிடச்சிது? ஃபோன் பண்ணா புஷ்பா பேசிகிட்டு இருந்தேன். கேட்குறான், எப்படா உனக்கு பொண்ணு கிடச்சிதிங்கன்னு. கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நான், எனக்கு ஒன்றும் கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். ப்ரோ, ஸோ இட் இஸ் ஓகே. நோ ஆயில் டாப் அப். ஆயில் மட்டும் டாப் அப் பண்ணிங்க கைஸ். 200 ரூபாய் கேட்டான். போய் குத்துறேன். ஏன்னா 1.5 லிட்டர் தான் ஊற்றணும் மணாலியில். கொஞ்சம் ஆயில் இருக்கிறது நல்லது எப்போவுமே. நேற்று வேறு நான் புகை தள்ளிச்சு வண்டி, எனக்கு அதிலே மனசு சரியில்லை. அதான் ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றி விட்டேன் அவருக்கு. மீதியை சண்டிகர் போய் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் வில் ரன். நோ, யா, பாய், டேக் கேர் பையா. ஃபோனு. Make sure you took the phone. I took the phone. Charger is yours, no? Okay பையா, டேக் கேர், பாய். காசு இருந்த காசு மொத்தத்தையும் பிடிங்கிட்டாங்க. சேமே ஏடிஎம் போன தான் காசு. என்ன சொல்கிறேன்னா, புஷ்பா ஃபோன் பண்ணேன்னா அவள் பேசின லாங்குவேஜை கேட்டுட்டுல, உனக்கு எப்படிடா இந்த ஊரில் பொண்ணு கிடச்சின்னு கேட்டான். அந்த சீக்கிரட்டை சொல்கிறான்றான். ப்ரோ பேசுவேன் ப்ரோ, நான் பேசினால கிடைக்குமே ப்ரோ அப்படின்னா. நாங்கள் 3 பேர் இங்கே தானே இருக்கிறோம் ரொம்ப வருஷமாக, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுடா இங்கே. இதாங்க கேடிஎம் லே. நம்ம நம்பர் வாங்கிட்டேன். நம்ம பையன் தான் இனி. அவன் தமிழ்கார வேறு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. ஸோ ஏதாவது ஒன்றுனா வண்டி இங்கேயே பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அவன்கிட்ட ஸ்பேர் இல்லையா இப்போ இந்த சஸ்பென்ஷன்லாம். ஸ்பேர் இருந்தால் பண்ணி கொடுப்பான். நான் கழட்டி நான் பக்கத்தில் சண்டிகர் இறக்கிறேன் வண்டி, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு 700 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் முதுகு மட்டும் வலிக்கும், பார்த்துக்கலாம்.
பாலா கூப்பிட்டாரு கைஸ். நம்ம பாலா லேல இருக்காராம், தலை லேல இருக்காராம். எனக்கு இப்போ நியூஸ் வந்தது. நான் போஸ்ட்லாம் பார்க்குறது இல்லை, தலை லேல தான் இருக்காராம். ஐயோ தலையை பார்க்கணுமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு லடாக்கில் தான் இருக்காராம் தலை. ஐயோ எனக்கு பார்க்கணுமே அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. காலைல தான் தலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாலா கூப்பிட்டார், ரூமுக்கு வாங்க, லொக்கேஷன் அனுப்பினார். அப்படியே மார்க்கெட் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யார் இது நம்ம புஷுவை முதல்ல பார்க்கலாம். பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் கோ டு பாலா பிளேஸா. இல்லை பாலா இது பண்ணலன்னா நான் அங்கே தங்கி இந்த ரூம்லேயே போயிட்டு நான் இது பண்ணிப்பேன் கைஸ். முடிச்சுட்டு நாளைக்கெலாம் இறங்கிடலாம். நாளைக்கு வந்து என்னோடய இது வந்து மணாலி தான் டெஸ்டினேஷன். நாளைக்கெலாம் மணாலி இறக்கிடணும் வண்டி எப்படியாவது. மணாலின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் வரும். ஒரே நாளில் இறக்கலாம் அசால்ட்டாக. வண்டி கொஞ்சம் கண்டிஷன் இல்லைன்னா அதான் பயப்படுறேன். பாருங்கள் அவ்வளோத்தோட தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கன்ற மாதிரி பண்ணுது. மணாலி ஒரு நாள் இறக்கிடலாம். ஆக்சுவலாக என்னென்னா இதுவே இறக்கலாம் ஒரே நாளில் 700 கிலோமீட்டர் இறக்கலாம்னா இருக்கலாம். எனக்கு அந்த இறக்குனாரு பெனலி டேரெக்டாக வந்து சண்டிகரே இறக்கலாம் வண்டியை ஒரே நாள். காலையே கிளம்பிடணும். ஊரின்னு ஊரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஆஃப் ரோட்லாம் நல்லா போடணும்னா ஒரு நாள் இறக்கிடலாம் அசால்ட்டாக. இந்த பக்கம் தானே வந்தேன். தீனம் தீனம் மனம் பேணும் மனம் மன்றாடமாயுது. அதான் கைஸ் இப்போ வந்து இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன், தெரியல. போவோம். லடாக்கில் இருக்கிற ஒரு குட்டி சந்தையும் விட்றதா இல்லை. நான் இன்றைக்கி உள்ளே பூந்து வெளியே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு லடாக்லாம் ஒரு இதுவாகவே தெரியல கைஸ். ஒரு இதுவாகவே லைக் எனக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த ரிமோட் ஏரியா தான் நல்ல பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது. லடாக்குள்ளெல்லாம் ஃபோனுக்கு எல்லாமே இருக்குதே. அங்கே பாருங்கள் இங்கே குருமா ஆகிடுச்சிங்க. நமக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல கைஸ். சரியாக வழி கேட்டால் தான் தெரியும். பார்க்கலாம். இது ஒரு குட்டி அட்வென்ச்சரு. எங்கேயுமே கிடையாது இங்கே வழி. போகவே முடியாதுடான்ட்டாங்க. வழியே கிடையாது கைஸ் இங்கே. ஐயோ தப்பான வீட்டுக்கு வந்துக்கிறேன் நான். இது எப்படி திருப்பி போகிறது வண்டியை? அந்த மாடு வேறு வெறி கொண்டு இந்த பக்கம் வருது. டீசெண்டாக இறக்கிறது தான் நல்லது. வெறி கொண்டுட்டான் அவன். இறங்கலாம். வாடா நீ இறங்குறதுக்குள்ள நான் இறங்கிடுவேன்டா. போடா குருமா. அதாவது வழி வந்து மெயின் ரோடே போன்ட்டானா கொத்திக்கிட்டு போயிருக்கணும். அதுதான் அந்த பக்கமே. அதை விட்டுட்டு புளுத்தி மாதிரி பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகிடும். லடாக்கை சுற்றி பார்க்குறேன், சந்துக்குள்ளே போகிறேன்னு. ஆல்ரெடி சஸ்பென்ஷன்லாம் வீக்காக இருக்குது. இது உள்ளெல்லாம் விட்டால் என்ன ஆகும்? அவர் வந்தார் அந்த தமிழ் ப்ரோ. அவர் சொல்கிறார் சஸ்பென்ஷன் டக்குன்னு வந்து புடின்னு வந்துடும் ஸ்ப்ரிங்குன்ட்டு. ஏன் தான் இப்படி எல்லோரும் பயமுறுத்துறாங்கன்னே தெரியலங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஏன் தான் அப்படி எல்லோரும் வந்து குருமா வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆனால் இப்போ நான் அந்த குருமாவெல்லாம் நம்ப மாட்டேன். ஓகே, நம்புகிற பசங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதை நம்பிட்டு வந்து அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். அவனுங்களாம் இப்போ இது மாதிரிலாம் வந்து டெவலப் ஆகி வரணும்னா எப்படின்ற மாதிரி மெக்கானிக் பக்கத்து இருக்கிறான். நோ நத்திங் வில் ஹேப்பன்ன்றான். யூ ஒன்ட் கெட் எனிதிங். யூ ஜஸ்ட் भैया ले मार्केट किधर सीधा போய் சீதா தான் எனக்கு தெரியும். சீதான்னு ஒன்று கேட்டா அந்த பையன் என்ன சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கூட்டி பொறுமையாக மட்டும் ஓட்டுன்ட்டான் பள்ளத்தில். இப்போ பள்ளத்தோட தூக்கி அடிக்குது பயங்கரமாக. எவ்வளோ வரும்னு கேட்டால் ஒரு 7000 வருன்றான். பரவாயில்ல, மாற்றிட வேண்டியது தான். சண்டிகர் போய் வேணால் செகண்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இந்த பக்கம் நினைக்கிறேன். இந்த சீதா இந்த பக்கம் தான் சீதான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் கழிச்சு. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு வந்து மேப் கிடையாதுல்ல, அதனால் நம்ம இப்படி தான் போய் ஆகணும். குருமா மாதிரி கொஞ்சம். ஓகே கைஸ், நான் போயிட்டு வெளியே வந்துட்டேன். மார்க்கெட் ஏறிட்டு கீழே போயிருந்தா மார்க்கெட் தான். மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். கொஞ்சம் லேட் ஆகுமா கைஸ். இந்த ஏரியாவில் பணம் எடுத்துட்டேன். அதை இந்த பொண்ணுக்கிட்ட பேசி காட்டில் போட்டுருந்தேன். போலீஸ் வருவான். நான் வண்டி இங்கே விட்டு நம்ம அண்ணன் கடையிலே சாப்பிட்டுடலான்ட்டு தான் சாப்பிடுவேன். பையா மேகி போடு பையா. மோமோஸ் எக் மேகி சாப்பிடுவோம். ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். பாய்.